13 அமைச்சர் மேல ஊழல் புகார் இருக்கு. இதுல ஒரு அமைச்சர் பிடிச்சு உள்ள போட்டாங்க. அவருக்கு 6 மாசம் வரைக்கும் ஜெயில இருந்துகிட்டே அமைச்சர் பதவி. எந்த நாட்டுல இருக்கும்? எந்த நாட்டுல இருக்கும்? குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கொடுத்திருக்காங்க. குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட ஒருவர் அங்க போய் ஜெயில இருக்காரு, புழல் ஜெயில. ஆனா அமைச்சர் பதவி காலி ஆகாது. அமைச்சர் அப்படியே இருக்கும். அப்புறம் எப்படியோ ஒரு பிரச்சனைக்காண்டி கடைசியில் அமைச்சர் பதவி போச்சுங்களா? இப்ப பொன்முடிய பாருங்க, கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியாச்சு. கோர்ட்ல தீர்ப்பு சொல்லி எம்எல்ஏ பதவி ரத்து பண்ணியாச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை எப்படியாவது நீங்க பண்ண கவர்னரை வலுக்கட்டாயம் பண்ணி என்ன பண்ணாங்க தெரியுமா? இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருங்க, அமைச்சர் பதவி கொடுத்துருங்க. என்னையா இது நாடு? அப்ப நாங்க குற்றம் பண்ணி ஒரு எங்களை மாதிரி பொதுமக்கள் குற்றம் பண்ணி ஜெயில போட்டா வெளியே விடுவீங்களா? வெளியே விடுவீங்களா? அப்ப இன்னைக்கு என்ன சட்டம் இருக்குது? உங்களுக்கு அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம், உயர் அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், என்ன பணக்காரனுக்கு ஒரு சட்டம், எங்களை போன்ற ஏழைகளுக்கு ஒரு சட்டம். 4 சட்டமா? ஒரே சட்டம் தானே சொல்றீங்க? சுதந்திரம் வாங்கணும் எதுக்கு? அந்த மாதிரி கொள்ளையடிக்கவா? இல்ல ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் வாங்கவா சுதந்திரம் வாங்கணும்? மந்திரி பாருங்க, 20,000 கோடி, 30,000 கோடி, 40,000 கோடி.